ஹாய் சகோஸ், ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. பரத் திவாரி அப்படிங்கிற ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கார். என்கவுண்டர் பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், சுட்டு கொலை பண்ணப்பட்டிருக்கார். ரீசன், அவர் இன்னைக்கு அவரோட கையில் இருந்த கன்னை ஒப்படைச்சிட்டு போயிருக்காங்க. 5 குண்டு பாஞ்சிருக்கு. ஓகே, அவரோட காலில் மட்டும் பாஞ்சி இறந்துருக்காரு. பீகாரில் அவர் கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்ட ஒரே ரீசனுக்காக அவர் சுட்டு கொலை பண்ணி இன்றைக்கி இறந்து அவங்க பீப்புள் அங்கே இருக்க பீகாரில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதே சப்போர்ட் எத்தனை பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. ஏன்னா ஒரு செத்தப்புறம் ஒருத்தர் கிடைக்கிற சப்போர்ட் அவர் இருக்கிறப்பே அந்த அளவுக்கு கொடுத்து அவர் போகிறப்ப கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நடக்கும். ஏன் சொல்கிறேன்னு தெரியுமா? தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. சவுக் சங்கர் அவர்களை கையை உடைச்சிருக்காங்க. ஓகேவா, ஜெயிலில். அன்னைக்கு மக்களாய் நம்ம எத்தனை பேர் கூடன்னு தெரியல. அவர் பப்ளிக் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார், என் கையை கட்டி போட்டு உடைச்சாங்கன்ட்டு. ஆனால் அன்றைக்கி நம்ம குரல் கொடுத்துருக்கணும். அது கொடுக்காது என் தப்பு தான், அதே மாதிரி மக்களோட தப்பும் தான். ஆனால் இதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்குறவங்க யோசிக்கிற நிலைமை கொண்டு போயிடுவாங்களா? இது இந்தியா எந்த கவர்மெண்ட் இப்போ பீப்புளுக்காக இருக்கும், பப்ளிக்காக செய்கிறோன்னு பப்ளிக் ஒரு கேள்வி கேட்டால் கூட ஒருத்தங்களால் பதில் சொல்ல முடியல. மன்னிப்பு கேட்க வைக்கிறாங்க பல இடத்துல. பப்ளிக்கே கூப்பிட்டு கேள்வி எப்படி கேட்டால் எனக்கு மன்னிப்பு கேளுன்ட்டு. இது என்ன பழக்கம்? ஒருத்தர் ஒரு கவர்மெண்ட் கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் சொல்லலாம். ஆனால் அதுக்கு பதிலாக அவர் சுட்டு கொலை பண்ணப்படுவோம், இல்லை கையை உடைப்போம், இல்லை கால் உடைப்போங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? எந்த விதத்தில் சரி? ஒரு கேள்வி கேட்டால் பதில் வரலாம். ஆனால் அதை தாண்டி அவங்க என்ன இதாக பண்ணாங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணாங்களா? எதுவும் கிடையாது. அதே மாதிரி இன்றைக்கி நான் ஒரு கேள்வி கேட்குற இடத்துக்கு நான் போகணும், நான் கேள்வி கேட்குறேன், பப்ளிக்காக பேச போகிறேன்னு நான் நினச்சி உள்ளே வரும்போது, இந்த விஷயம்லாம் நடக்கும்போது நாளைக்கு எனக்கு என்ன யோசனை வரும்? எனக்கு என்ன தோணும்? நான் பேசணுமா பேசக்கூடாதுன்னு தோணுமா தோணாதா? பட் நான் பேசுவேன். நான் கண்டிப்பாக எல்லாத்துக்கிட்டையும் பேசுவேன். எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன நியூஸ்லாம் வருதோ அதை நான் எக்ஸ்போஸ் பண்ண தான் செய்வேன். கண்டிப்பாக இது நடக்கும். ஓகே, ஆனால் இதே மாதிரி எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டால் தெரியல. ஆனால் இது எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு. இதுக்கப்புறம் இது யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் விரும்புகிறேன். ரொம்ப 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 பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா இவர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் மட்டும் இல்லை, கோவிட் டைமில் வாலண்டரியாக அவரோட உடம்புல கோவிட் வேக்சினை நீங்கள் ட்ரையல் பாருங்கள், அது என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு சொன்ன ஒரு மனுஷன், மக்களுக்காக நின்ற ஒரு மனுஷன் இன்றைக்கி இறந்து இருக்கார். அவருக்காக ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணுங்கள். நல்லா இருக்கணும். அவங்க குடும்பம் இப்போ அடுத்து என்ன ஆக போகுதுன்னு தெரியல. பட் ஒவ்வொரு விஷயமும் சொல்கிறேன், அவர் இதுக்கப்புறம் எப்படி அந்த இடம் சர்வே ஆகும் என்னன்னு தெரியல. ஆனால் அவங்க இருக்க பீப்புள் மேலே எனக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ஒருத்தருக்கு அவங்களுக்காக பேசுனதுக்காக போயிட்டு அவங்க கூட நின்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு நடிகருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நடிகருக்கு பெருசாக பேசுவாங்க, ஒரு நடிகரை மதிப்பாங்க. ஆனால் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட்டாக பீகாரை மதித்தது பீகார் பீப்புள் பெரிய சல்யூட். இந்தியா முழுக்க ஒரு நடிகரையும் ஒரு பொலிட்டிஷியனாக இருந்தவங்களுக்கும் தான் இந்த அளவுக்கு கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன். பட் ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டுக்கு, ஒரு நல்ல மனுஷனுக்கு, எந்த இதுவும் இல்லாமல் மக்களுக்காக நின்ன ஒரு மனுஷனுக்கு அது இந்த அளவுக்கு ஒரு கூட்டம் அன்எக்ஸ்பெக்டபிள். பீகார் பீப்புளுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய சல்யூட். நல்லாயிருக்கும்.